ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு டாபிக் தான் பார்த்திங்கன்னா 10th சிவிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1, அதாவது 10வது குடிமையில் இருக்கக்கூடிய அழகு 1. ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற படம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பேஸ் இது தான். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 100% பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ஒரு 70-60% வந்து இதில் கவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த லெசன் பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸில் யூனிட் 1 இது இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 185. ஸோ நீங்கள் அதில் பார்த்தாலும் ஓகே தான். ஸோ இதில் நான் கொஞ்சம் எது மேஜராக இருக்குமோ ஸோ ஃபுல்லாக படிக்காமல் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அடிப்படை சட்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டத்தை தான் வந்து அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாடுனா என்ன, அது எப்படி இருக்கும், ஸோ அதில் யாரெல்லாம் குடிமக்கள், ஸோ அதில் அரசியல்னால் என்ன, தேர்தல், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா என்ன, ஸோ ஒரு நகராட்சினா எப்படி பிரிக்கிறாங்க, ஸோ மாநகராட்சினா எப்படி பிரிக்கிறாங்க, ஸோ இந்தியானா எப்படி இருக்கும், ஸோ இந்தியாவோட எல்லைகள் எது, இந்திய மாநிலங்கள் எது, ஸோ இந்தியாவில் பிரதமர் பதவினா எப்படி இருக்கும், முதல்வர் பதவினா எப்படி இருக்கும், ஸோ அமைச்சர்கள், ஆளுநர்கள் அப்படின்னா யார், ஸோ யாரெல்லாம் ஓட்டு போடலாம், யாரெல்லாம் ஓட்டு போட முடியாது, ஸோ அந்த மாதிரி ஒரு நாடுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய A to Z எல்லாத்தையுமே பற்றி சொல்லக்கூடியதான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை சட்டம். ஸோ ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கே தோன்றுச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடு, ஸோ USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் தோன்றியிருக்கும். ஸோ அதே மாதிரி அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் ஸோ அரசியலமைப்பு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து நிறையா இருக்கும் நமக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது தேவை அதை மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ எக்ஸஸாக வெளிலேருந்து படித்த டேட்டா 11th 12th புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவும் நான் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஸோ மேக்ஸிமம் இந்த சைடில் அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அரசியலமைப்பு எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு சில டேட்டாஸ் கொடுக்கல, அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டேட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ 1949 நவம்பர் 26 தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து விட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எனாக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26. ஸோ இதுதான் வந்து நம்ம குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டேவாக சொல்லி கொண்டாடிட்டு வரோம். ஸோ நமக்கு அரசியலமைப்பு வருவதற்கான காரணம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அரசியலமைப்பு வர டைமில் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கான சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், ஸோ அதாவது இங்கிலாந்து பார்லிமெண்ட் தான் வந்து நமக்கான சட்டத்தெல்லாம் ஏற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டமாக இருக்கட்டும், ஸோ 1909 மிண்டோமர்லி சட்டமாக இருக்கட்டும், இல்லை 1919 மான்டேகு செம்ஸ்போர்டு சட்டமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவுக்கான சட்டம் தான். ஆனால் அது ஏற்றுனது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியர்கள் கிடையாது. ஸோ இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்தியாவுக்கான சட்டத்தை இங்கிலாந்தில் ஏற்றி நமக்கு வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும், எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும், ஸோ எங்களுக்கான அரசியலமைப்பை வச்சு எங்களுக்கான சட்டத்தை நாங்களே ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 1934 MN ராய், ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படி சொல்லி முதல்ல கோரிக்கை வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா MN ராய் தான் 1934 கோரிக்கை வச்சுருப்பார். ஸோ இந்த புக்கில் வந்து இந்த டாப்பிக்லாம் கிடையாது. ஸோ எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஒரு சில டேட்டாஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் பார்ப்போம். ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வேணும், ஸோ அதுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கோரிக்கை வைத்தவர் யார் சொல்லி கேட்டாங்கன்னா MN ராய். எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1934. ஸோ இந்த MN ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1925 உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதை தோற்றுவித்த நிறுவனர்களில் ஒருத்தர் தான் இந்த MN ராய். ஸோ இவர் வந்து 1934 கோரிக்கை வச்சுருப்பார். ஸோ அதை தொடர்ந்து 1935 காங்கிரஸ் வச்சுருப்பாங்க. ஸோ முதல்ல காங்கிரஸ் வந்து எப்பொழுது அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 1935 வச்சுருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து 1938 இவர் ஜவஹர்லால் நேரு வச்சுருப்பார். ஸோ ஜவஹர்லால் நேரு. ஸோ நேரு எப்போ வச்சார் பார்த்தீங்கன்னா
38 கோரிக்கை வச்சுருப்பார். அது எப்படி வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கான ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு வேணும், ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு வேணும். ஸோ அதை உருவாக்கக்கூடிய ஒரு சுதந்திர அரசியலமைப்பு சபையை உருவாக்கி கொடுங்க. ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும். ஸோ அதை உருவாக்குறவங்க வந்து சுதந்திரமான இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை உருவாக்கி கொடுங்க. ஸோ அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 18 வயது நிரம்பிய வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது இதுதான் அரசியலமைப்புன்னு வச்சுக்கணும். நம்மளோட அரசியலமைப்பு புத்தகம் இருக்குது. ஸோ அதை யார் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்ட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மாரி கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கும். இந்த சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நமக்கான அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுவாங்க. ஸோ இந்த சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக ஒரு பார்லிமெண்ட் செட்டப் தான். ஸோ உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பிய வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கணும். ஸோ இப்போ எம்எல்ஏ இருக்காங்களா அந்த மாதிரி, ஸோ எம்பிஸ்லாம் இருக்காங்களே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிலாம், ஸோ மக்களவை உறுப்பினர்கள் அந்த மாதிரி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படி சொல்லி ஜவஹர்லால் நேரு கோரிக்கை வச்சுருப்பார். எப்போது 1938 வச்சுருப்பார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் வேணும், ஸோ அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கையை முதல்ல எப்போ ஏற்றுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1940 ஏற்றுப்பாங்க. ஸோ ஏற்றுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் லின்லித்கோ. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல அரசியலமைப்பு வேணும் அப்படின்ற கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட பிரிட்டிஷோடைய நடவடிக்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த லார்ட் லின்லித்கோ தான் முதல்ல இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகஸ்ட் ஆஃபரை ரிலீஸ் பண்ணுவார். ஸோ அதாவது 1940 ஆகஸ்ட் 8 ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவார். ஸோ 1940 ஆகஸ்ட் 8 ஒரு அறிக்கை வெளியிடப்படும். அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை, அதாவது ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வெளியிட்டது யாருன்னா லார்ட் லின்லித்கோ. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கோரிக்கையை முதல்ல ஏற்றுக்கிட்டு பிரிட்டிஷ் சைட்லேருந்து நமக்கு செவிசாய்த்த ஒரு தருணம்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர் தான். புரியுதுங்களா? ஸோ முதல்ல இந்தியர்களுடைய அரசியலமைப்பு கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட பிரிட்டிஷோடைய நடவடிக்கை எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ வெளியிட்டது யாருன்னா லார்ட் லின்லித்கோ. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கி தரோம், ஆனால் இப்போ கிடையாது, போருக்கு பின் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ திரும்ப எங்களுக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1942 கிரிப்ஸ் மிஷன் வந்திருக்கும். ஸோ கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னா தமிழில் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கி தரோம், அதுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையும் உருவாக்கி தரோம், ஆனால் எப்பொழுது உருவாக்கி தரோம்னு பார்த்தீங்கன்னா போருக்கு பின் உருவாக்கி தரோம். ஸோ இந்த லார்ட் லின்லித்கோவிட்ட ஆகஸ்ட் அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியலமைப்பை உருவாக்கி தரோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் உருவாக்கலாம், ஸோ நீங்கள் தான் உருவாக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ உருவாக்கி தரோம்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது கிரிப்ஸ் இதுக்குள்ள என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியலமைப்பு நாங்கள் உருவாக்கி தரோம், ஸோ அதுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையுமே உருவாக்கி தரோம், ஸோ அந்த சபையில் நீங்களே இருந்து உருவாக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு கூடுதல் சரியாக கொடுத்துருப்பாரு. ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா போருக்கு பின் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த 1939 to 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் இந்தியர்களோட ஆதரவு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நடவடிக்கைலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வெளியிட்டதுமே அதனால தான். ஸோ அதுக்கடுத்து கிரிப்ஸ் மிஷனும் அதனால தான் வந்திருக்கும். ஸோ ஆனால் அந்த கிரிப்ஸ் மிஷனில் போருக்கு பின் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா காந்தி கலாச்சிருப்பார் இதை. ஸோ கிரிப்ஸ் இது குழு வந்து காந்தி வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் செக். இது கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. போஸ்ட் டேட்டட் செக், அதாவது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை தான் கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கை அப்படி சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சொல்லியிருப்பார். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ திவாலாகி இருக்கக்கூடிய வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை தான் கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுமாரி ஜவஹர்லால் நேரு இதை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது கிரிப்ஸ் அறிக்கையை வாசிக்கும்போது எனது மனம் மிகவும் வருந்தியது. எப்படி கிரிப்ஸ் அறிக்கையை வாசிக்கும்போது எனது மனம் மிகவும் வருந்தியது அப்படி சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ஏன் ஜவஹர்லால் நேரு இவ்வளோ உருக்கமாக சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவும் இந்த சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸும் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இங்கிலாந்தில் லா படிக்கும்போது 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. ஸோ அதனால் என்னோடய நண்பன் தான் வந்திருக்கான், ஸோ நல்லா நமக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரிட்டிஷ் சார்பாக வந்ததுனால பிரிட்டிஷ்க்கு ஆதரவு தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கை வாசிக்கும் போது என் மனம் மிகவும் வருந்தியதுன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கட்டத்தில் தான் என்ன இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் முடிவடையும். ஸோ 1945 போர் முடிவடையுதுங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக 45 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 46 ஆயிருக்கும். ஸோ 46 கிட்ட போர் முடிவடையும் போது
அப்போ தான் ஒன்று என்ட்ரி கொடுக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை, சொன்ன கான்ஸ்டியூஷனல் அசம்பிளின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுதான். ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த 3 லைன் தான் இவங்க கொடுத்துருக்க டேட்டா. ஆனால் இந்த 3 லைனுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கிரிப்ஸ், இந்த அமைச்சரவை தூதுக்குழு இருக்கு இல்லைங்களா, அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னா இங்கிலீஷில் கேபினெட் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னா இங்கிலீஷில் கேபினெட் மிஷன். ஸோ இது எப்போ இந்தியாவுக்கு வருகை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 மார்ச் 22ஆம் தேதி வருகை தரும். ஸோ இந்த அமைச்சரவை தூதுக்குழுனா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு தான் பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ யார் அந்த 3 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா, ஏவி அலெக்சாண்டர் இருப்பார், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், அப்புறம் அந்த ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். ஸோ அந்த கிரிப்ஸ் இதுக்குள்ள வந்திருப்பார் இல்லையா, 1942 கிரிப்ஸ் இதுக்குள்ள வந்திருப்பார்ல, அவர் தான் சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸு. ஸோ அந்த கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், இந்த 3 பேரையும் கொண்ட ஒரு குழு தான் பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர். இவர் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். ஸோ கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அது அமைச்சரவை தூதுக்குழு இருக்குங்களா, அமைச்சரவை தூதுக்குழு இங்கிலீஷில் கேபினெட் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அமைச்சரவை தூதுக்குழுனா இங்கிலீஷில் கேபினெட் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷனுடைய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏவி அலெக்சாண்டர். உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இவங்க 3 பேர் கொண்டது தான் அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இது 1946 மார்ச் 22 வரும். வந்து இதோடைய அறிக்கை எப்போ சமர்ப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 மே மாதம் 16ஆம் தேதி தான் அமைச்சரவை தூதுக்குழுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. ரிப்போர்ட், இட் மீன்ஸ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ அந்த புதுசாக வந்தவங்களுக்கு தான் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அமைச்சரவை தூதுக்குழுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை. புரியுதுங்களா? ஸோ அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு பார்லிமெண்ட்ரி செட்டப் மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ தான் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டேட்டா இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் வெறும் 3 வரிகளை கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த அமைச்சரவை, அந்த அரசியல் நிர்ணய சபை சொன்னாங்களா, அந்த அரசியல் நிர்ணய சபையில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களும், பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். ஆக்சுவலாக இதுலேயும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா, வெயிட் a minute கிளியர் பண்ணிக்கலாம். இந்த அரசியல் நிர்ணய சபை சொன்னல கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் மொத்தம் 389 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 389 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 389 பேர் என்ன குறிப்பிட்டு 389 பேர் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆமாம். ஸோ இது எப்படி தேர்ந்தெடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மக்களுக்கு, ஸோ 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படி சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் சொல்லி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப 389 பேர்னால் அப்போதைய அந்த டைமில் ஸோ இந்திய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 38,90,00,000. ஸோ அப்படி தான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்திய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா வெறும் 38,90,00,000 தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர்கள் சொல்லிவிட்டு 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 389 உறுப்பினர்களும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட், அதாவது பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, பகுதியளவு நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்தியா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்திய மாகாணங்கள் பார்த்திங்கன்னா 11. ஸோ 11 ஸ்டேட்ஸ் ஆகவும் 565 சுதேச மன்னர்களாகவும் இருந்திருப்பாங்க. இந்த 11 ஸ்டேட்ஸ்லேருந்து 292 பேர் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி? தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த 565 சுதேச அரசுகள்லேருந்து 93 பேர் நியமனம் மூலயமா நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் மன்னராட்சி தான் நடக்குது, சுதேச அரசுகள் மூலியமாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. மீதி பார்த்திங்கன்னா இந்த மாகாண முதன்மை ஆணையர்கள் சொல்லுவாங்கள்ல, சீஃப் கமிஷனர் ப்ரொவின்ஸ்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து 4 பகுதி இருக்கும். ஸோ அந்த 4 பகுதிகளுமே பார்த்திங்கன்னா தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த 4 பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா அதில் ஸ்கூல் புக்கில் ஒன்று, இந்த 4லேருந்து 1 மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க, பலுசிஸ்தான் அப்படி சொல்லிட்டு.
ஸோ அந்த 4லேருந்து 1 மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, தனியாக பலுசிஸ்தான் சொல்லி கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர், கூர்க் அண்ட் தென் ஃபைனலி டெல்லி. ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா ABCDன்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். ஸோ ஏனா அஜ்மீர், பீனா பலுசிஸ்தான், சீனா கூர்க்கு, டீனா டெல்லி. ஸோ இதுதான் 4. இந்த 4லேருந்து 4 பேருமே தேர்தல் மூலியமாக வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த 4லேருந்து 1 மட்டும் பலுசிஸ்தான் சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த 389 உறுப்பினர்களுடைய லிஸ்ட். புரியுதுங்களா? ஸ்கூல் புக்கில் சிம்பிளாக 389ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ 292 மாகாண பிரதிநிதிகள் சொன்னாங்களா, இவங்க இந்த 292 பேரும் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேட்ஸ் வந்திருப்பாங்க. 93 சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள், 565 சுதேச பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. மீதி மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3. ஸோ டோட்டலாக இது 4 பேர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பாங்க. ஸோ இதுவுமே கேட்பாங்க, எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. ஸோ இதுவுமே கேட்பாங்க. நம்மளோட இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9. ஸோ இதோடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் கூட்டத்தில் தான் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையின் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தலைவர் கிடையாது, தற்காலிகமாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த தற்காலிக தலைவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவரை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா மிகவும் வயதானவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு முறை இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ். அதன் அடிப்படையில் இந்த 389 பேரில் இருக்கிறதுலே வயதான மூத்த உறுப்பினர் யாருன்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவாக தான் இருந்திருப்பார். ஸோ இவர் தான் நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எப்போ? 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே இறந்துருவார். ஸோ அதனால் அடுத்த நாள் இன்னொரு கூட்டம் நடத்தி நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ ஆக்சுவலாக அப்படியே மொட்டையாக கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்குமா, ஒரு நாள் தள்ளி இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா, அதாவது 1946 டிசம்பர் 11ஆம் தேதி தான் செகண்ட் கூட்டம் நடந்திருக்கும். இந்த செகண்ட் கூட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர்னு கேட்டாலும் சரி, இல்லை நிரந்தர தலைவர்னு கேட்டாலும் சரி, ராஜேந்திர பிரசாத் தான் வந்திருப்பார். ஸோ நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தையும் துணைத் தலைவராக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, ஸோ இவங்க 2 பேரும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது எப்போன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 11ஆம் தேதி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எஸ்ஐக்கு இட் மீன்ஸ் பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் டேட்டாவே போதும். பட் நீங்கள் எஸ்ஐக்கும் படிக்கிறேன், இல்லை நான் குரூப் 2 அந்த மாதிரியும் படிப்பேன் அப்படின்னா நான் சொல்கிற டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் படிக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் இப்போ பிசியில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கேட்பாங்க. உங்களை டஃப் பண்ண அப்படின்னா இதோட இன்னுமே கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிற டேட்டாஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ பிசி எல்லாமே எழுதலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது தான். அப்போ தான் ஒரு ஸ்டோரி பேசிஸில் இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஜஸ்ட் ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதை விட்டு ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் எது ஆரம்பிக்குது, எதில் முடியுது, இது ஏன் திடீர்னு இதில் வந்தது அப்படின்றதே ஒன்றுமே புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டோரி பேசிஸில் படிங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 11 ஒரு கூட்டம் நடந்ததா, அதில் தான் நிரந்தர தலைவரையும் துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தற்காலிக அப்படின்ற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா சச்சிதானந்த சின்ஹா போட்டுருங்க. மற்றபடி தலைவர், நிரந்தர தலைவர் எப்படி கேட்டாலும் சரி ராஜேந்திர பிரசாத் தான். ஸோ துணைத் தலைவர் நமக்கு தெரியும் HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வேறு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது. ஸோ டிசம்பர் 11 ஒரு கூட்டம் நடந்ததா, 11க்கு அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள் 1946 டிசம்பர் 13ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்திருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்திய அரசமைப்பின் முகவுரை இருக்குது தெரியுங்களா, ஸோ ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முகவுரையின் முன்மாதிரி அல்லது முன்னோடின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம். ஸோ இங்கிலீஷில் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முன்மொழிந்தார் வச்சாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 13 தான் முன்மொழிஞ்சிருப்பார்.
ஸோ இதை நம்ம எப்போ நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முக்கியமான டேட்டா தான், ஆனால் இதில் கொடுக்கல. ஸோ அதாவது முகவுரையின் முன்னோடி அல்லது முன்மாதிரி அல்லது இதான் முகவுரைன்னு வச்சுக்கோங்க. அந்த முகவுரை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா குறிக்கோள் தீர்மானம். ஸோ இது யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டிருக்கும். ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13. இதை எப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அன்டவுட்டட்லி அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாரு. ஸோ அதாவது முகவுரை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் சரி தான், அல்லது குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாலுமே அமெரிக்காவில் தான் எடுக்கப்பட்டது. ஸோ இதை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஆனால் இந்த டேட்டா இதில் கொடுக்கல, ஏன்னு தெரில. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இட் மீன்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்கிறதுல இது இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் வச்சுக்கோங்க. இது இல்லாத நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் கொடுக்கல, அதை நான் அப்பப்போ சொல்கிறேன், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவற்றுள் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்ட வரைவு குழு. ஸோ நம்மளோட இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்கு இல்லைங்களா, அந்த சபையில் நிறைய கமிட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ 8 மேஜர் கமிட்டிஸ், 5 மைனர் கமிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய கமிட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ அதில் ஒரு கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா வரைவு குழு, சட்ட வரைவு குழு. ஸோ அதோட தலைவராக இருந்தவர் தான் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பார். ஸோ அவரின் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார்? ஸோ அதாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ அன்டவுட்டட்லி எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ ஓகே கைஸ், இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஜில் அவ்வளோதான் டேட்டாஸ். வெயிட் மினிட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுலையுமே மேக்ஸிமம் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குங்களா, ஸோ நம்மளுடைய இந்திய அரசியல் நிர்ணய சபை நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 years 11 months and 18 days. சம்டைம்ஸ் 18 days இருக்கும், இல்லை 17 days, இல்லை 19 days சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 18 days தான். அது இல்லை அப்படின்னா 17 days போடுங்க. மூணுமே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா 18 days கன்ஃபார்மாக போடுங்க. ஏன்னா 10th புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், 11th புக்கில் ஒரு மாதிரி இருக்கும். நமக்காக மொத்தம் இந்திய அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 years 11 months and 18 days. எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் செலவாயிருக்கும். எத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பு நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகள். புரியுதுங்களா? மொத்தம் 64 லட்சம் செலவாயிருக்கும். 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை ஓனாக க்ரியேட் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு நாட்டு அரசியலமைப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேலியன் ஃபியூச்சர்ஸுடைய ஒரு சிறப்பான அம்சங்களை மட்டும் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த புத்தகம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக ஒரு முகவுரை இருந்திருக்கும். ஸோ இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ 1949 நவம்பர் 26 தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு முகவுரை. ஸோ முகவுரை அப்படின்னா ப்ரியாம்பிள்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு முகவுரை, இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு முகவுரை இருக்கும். 22 பாகங்கள் கொடுத்துருவாங்க இல்லையா. இந்த 22 பாகங்கள் வந்து தற்போது எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. தற்போது 25 பாகங்களாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்து இப்போ எவ்வளோ இருந்துன்றது கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஸ்டார்டிங்கில் எத்தனை பாகங்கள் இருந்தது? 22. தற்போது 25. ஸ்டார்டிங்கில் வெயிட் மினிட் ஸ்டார்டிங்கில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தது? 395 சட்டப்பிரிவுகள் இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது? 460க்கும் மேலே போயிடுச்சு. ஸோ 460 ப்ளஸ். ஸோ 460க்கும் மேலே போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் எத்தனை அட்டவணைகள் இருந்தது? 8. தற்போது எத்தனை இருக்குது? 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி முகவுரை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் திருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதை நான் வச்சுக்கி முகவுரை வந்து எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போக பின்னாடி வரும், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்பொழுது நம்மளுடைய அதாவது அரசியலமைப்பு புத்தகத்தை வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து அடிக்கடி எழுதி கொடுப்பாங்க அவங்க கமிட்டி. ஆனால் இதில் எனக்கும் திருத்துங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக இதுதான் அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 284 மெம்பர்ஸ். மொத்தம் ஸ்டார்டிங்கில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோமா அரசியல் நிர்ணய சபையில் 389 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் நம்மளுடைய அரசியல் அமைப்பு புத்தகத்தை கடைசியாக இந்த டேட்டில் கையெழுத்து போட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 284 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த டைமில் ஒற்றுமையாக இருந்தது. பிரியல பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து பிரியவே இல்லை. இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ 90 மெம்பர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. இதுலேருந்து 90 பேர் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியவங்களாம் வயசாகி இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் கடைசி நம்ம வந்து கையெழுத்து போட்டு வாங்கினது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 284 பேர். இதில் நான் உங்களுக்கு எக்ஸஸாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவுமே கொஷின்ஸ் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்ததை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் கூட எடுத்து போடுறேன். ஸோ அதில் மேக்ஸிமம் ஒயிட் பேப்பரில் நான் புக்கில் இருக்க டேட்டாவுமே சேர்த்து ஒரு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஒரு 2 பார்ட்டில் ஒரு 1 ஹவரில் ஃபுல் டீட்டெயில் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி போடுறேன். ஸோ முடிஞ்சளவு நான் இதிலே கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஆனால் இதில் நிறைய டேட்டாஸ் கொஞ்சம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம், ஆனால் மக்கப் தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா படிக்கிறத விட ஒரு கதையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டேட்டா சொல்லணும்னு நினச்சேன் இந்த இடத்துல 11ஆம் அவர்கள். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ ஓகே 1949 நவம்பர் 26 அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அரசியலமைப்பு புத்தகம் ஏன் 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் எனக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டு ஜனவரி 26 டேட் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. காரணம் 1930 ஜனவரி 26. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய வரலாற்றில் பூர்ண சுவராஜ்ய டே, அதாவது முழு சுதந்திர தினம், முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டாடிருப்பாங்க. ஸோ 1930 ஜனவரி 26 வந்து லாகூர் காங்கிரஸ் செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, ராவி நதிக்கரையின் ஓரம் 1930 ஜனவரி 26 இந்தியாவுடைய விடுதலை நாள், முழு சுதந்திர நாள், பூர்ண சுவராஜ்ய டே அப்படின்னு சொல்லி கொண்டாடிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை நம்ம வந்து வரலாற்றில் ஒரு முக்கிய தினமாக பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நவம்பர் 26 அக்செப்ட் பண்ணிக்கிட்ட புத்தகத்தை ஜனவரி 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாதம் ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த டேட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ஸில். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி அரசியல் நிர்ணய சபை சொன்னோம் இல்லைங்களா, அந்த அரசியல் நிர்ணய சபையில் 2 தலைவர்கள் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத 2 தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய காந்தி, மகாத்மா காந்தி அதில் இடம்பெற்றிருக்க மாட்டார். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜின்னா, முகமது அலி ஜின்னா, அதாவது முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்த முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா வந்து அதில் இடம்பெற்றிருக்க மாட்டார், காந்தி இடம்பெற்றிருக்க மாட்டார். ஸோ இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இடம்பெறாத உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் சொல்லணும். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கைப்பட எழுதினது யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. ஸோ அதாவது ராய்ஜித்தான்னு சொல்லுவாங்க, இல்லை ரைஜடான்னு போட்டிருக்கு. ஸோ பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இதுலையுமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை இங்கிலீஷில் இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். அதுவே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை ஹிந்தியில் எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா விகேவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா, வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படின்றவர் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை ஹிந்தியில் எழுதியிருப்பார். இதுவே இதை இங்கிலீஷில் எழுதினது, அதாவது இங்கிலீஷில் இத்தாலிய பாணியில் எழுதினது என்ன பார்த்திங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. ஓகேங்களா? ஸோ அதாவது இதில் பாதி டேட்டா தான் கொடுக்குறாங்க, மீதி டேட்டாவை நம்ம தான் தேடி படிக்கணும் போல் இருக்குது. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். ஸோ அதே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய மூல நூல், அதாவது சோர்ஸ், அந்த ஸ்டார்டிங்கில் எழுதின மூல நூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்ற மைய நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் பின்னாடி வரும், பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள், சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து இந்த பேரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸு
யூபிஎஸ்சி மெயின்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஸோ உலகில் உள்ள எழுதப்பட்ட அரசியலமைப்பு புத்தகங்களே மிகவும் நீளமானது இதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசமைப்பு தான். ஸோ இதை பற்றி நிறையா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை காப்பி அடிச்சு எழுதுனதுனால இருக்கிறதுலே நீளமாயிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எழுதுறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதேமாதிரி மற்ற அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதாவது சிறந்த பாயிண்ட்டுகளை மட்டும்தான் எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ஒரு சில அரசியலமைப்பில் ஒரு சில பாயிண்ட் வந்து முக்கியமானதாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தில் அந்த மொத்த முக்கியமான பாயிண்ட்டும் இருந்து நம்மளுக்கு அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஸோ அப்படின்றது ஒரு நல்ல கருத்து தான். ஸோ ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க. ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஸோ உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான். ஸோ இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஸோ பல்வேறு நாடுகள் மீன்ஸ் 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு சில நாடுகள்லேருந்து எடுத்தது மட்டும் நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அது போக பார்க்கலாம். இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அதாவது ஒரு சில இடத்துல வந்து வளைஞ்சி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல வளைஞ்சி கொடுக்காத மாதிரியும் இருக்குன்னுவாங்க. ஸோ கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து எவ்வகையான அரசாங்கத்தை பரிந்துரைக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட்டாட்சி அரசாங்கம். ஸோ மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களின் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. ஓகே, இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. ஸோ இந்த உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை இருக்கு இல்லையா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு 1938 கோரிக்கை வச்சாருன்னு சொன்னாங்களா, இப்படி தான் சொல்லியிருப்பார். ஸோ உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையை இருக்கணும் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி இருந்திருக்காது. ஸோ மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் தான். ஸோ மறைமுக தேர்தல் மூலமாக தான் அந்த உறுப்பினர்லாம் வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இந்த ஒற்றை குடியுரிமை கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் தான் எடுத்திருப்போம். ஏன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா நம்மளை பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷில் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். அதை பேஸ் பண்ணி இந்தியாவிலையும் ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை இருக்குன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க வகை செய்கிறது. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முகவுரை பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. முகவுரை பிரியாம்பிள் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. இது பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முகவுரை தான். நல்லா பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? சட்டப்பிரிவு 32 இல்லை சட்டப்பிரிவு 60 இல்லை முகவுரையா இல்லை அட்டவணைகளான்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா முகவுரை தான். ஓகேங்களா? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஜனவரி 2, நான் ஜனவரி 22 சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, அது மிஸ்டேக். ஸோ ஜனவரி 2, ஓகேங்களா? ஜனவரி 22 கிடையாது, ஜனவரி 2. 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். இதை வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ள டேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவர் எப்போ அதை அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 தான் இவர் தாக்கல் பண்ணியிருப்பார். இது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஜனவரி 2, 1947. ஓகேங்களா? ஓகே. ஸோ முகவுரையானது 1976 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ஸோ ஆக்சுவலாக இந்த முகவரியை வந்து ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியல் சட்ட திருத்தம் 1976. ஸோ இந்த 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானது. இது வந்து சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்பு சொல்லுவாங்க. காரணம், அவ்வளோ சட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய திருத்திருக்கும் போது முகவரியும் சேர்த்து திருத்திருப்பாங்க. ஸோ முகவரி திருத்தினாங்கன்னா பெருசாக திருத்திருக்க மாட்டாங்க. ஒரு 3 வேர்டு மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. ஸோ இது வந்து வெறும் 3 புதிய சொற்கள் மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. அதாவது சோஷியலிஸ்டிக், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தை மட்டும் தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஸோ நம்மளுடைய முகவுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இதுவுமே கொஷின் தான். இந்திய அரசமைப்பு எப்படி தொடங்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் தொடங்கும். நாம் வச்சுக்கோங்க. இது இந்திய அரசமைப்பு தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தெரிவிப்படுத்துகிறது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசமைப்பின் ஆதாரம் என நாம் கூற முடியும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்த 5 வேர்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 வேர்டுமே இருக்கிற ஆர்டரில் படிக்கணும். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், நம்மளுடைய புக் பேக்கிலுமே கொடுத்துருப்பாங்க. இது இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாவர்னிட்டி, சோஷலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அல்லது மக்களாட்சி குடியரசு சொல்லுவாங்க. இந்த ஜனநாயகன்ற வேர்டை வந்து ஜனநாயகம்னு கொடுப்பாங்க அல்லது மக்களாட்சி அப்படின்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக்னு சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்தித்தல், உணர்வுகளை வெளிப்படுத்தல், இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் தான். ஸோ நம்மளுடைய ஃப்ரெஞ்சு புரட்சினா என்னென்னு சொல்லி கேட்பாங்க. ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரிவோல்ட்டு 1789. ஸோ ஃப்ரெஞ்சு ரிவோல்ட் 1789 நடந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அதாவது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற முழக்கங்கள் வந்து முக்கிய முழக்கங்களாக இருந்திருக்கும். இதை வந்து நம்மளுடைய இந்திய அரசமைப்புடைய முகவுரையில் ஒரு பார்ட்டாக சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குடியுரிமை பற்றி பார்ப்போம். குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் சிட்டிசன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஸோ இதோட பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்திய அரசமைப்பு வந்து இந்திய முழுமைக்கும் ஒற்றை குடியுரிமை வழங்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்திய அரசமைப்பின் பாகம் 2ல் சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. ஸோ குடியுரிமையை பற்றி விளக்கக்கூடிய பாகம் 2, சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரைக்கும் கொடுக்குதுங்களா? ஓகே. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம குடியுரிமை சட்டம் ஏற்றிருப்பாங்க. ஸோ குடியுரிமை சட்டம் 1955. ஸோ இதை நீங்கள் 2019 டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நிறையா போராட்டம்லாம் நடந்திருக்கும். மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ குடியுரிமை சட்டம் 1955 நான் வச்சுக்கோங்க. ஸோ குடியுரிமை சட்டம் 1955 பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. ஸோ இச்சட்டம் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை எடுத்தால் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் கரண்டில் பார்த்திங்கன்னா 8க்கு மேலே திருத்தப்பட்டுருச்சு. ஸோ இது வந்து பழைய புக்குன்றதுனால இது இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ 8 முறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் 8க்கு மேலே திருத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதலில் இக்குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. இது ரொம்ப முக்கியம். ஸோ காமன்வெல்த் குடியுரிமை எப்போ நம்ம நீக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2003 நீக்கியிருப்பாங்க. ஸோ 2003ஆம் ஆண்டு அரசமைப்பு சட்டத்தின்படி இவ்வுரிமை நீக்கப்பட்டது. ஸோ காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2003 நீக்கியிருப்பாங்க. குடியுரிமை பெறுதலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குடியுரிமை சட்டம் 1950 படி 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமையை வந்து நம்ம 5 வழிகளில் பெறலாம். அதே மாதிரி 3 வழிகளில் இழக்கலாம். ஓகேங்களா? ஸோ குடியுரிமையை வந்து 5 வழிகளில் பெற முடியும், 3 வழிகளில் நீக்க முடியும். இது கேட்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போகிறதில்ல. ஸோ குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளை பெறலாம்னு பார்த்தாங்கன்னா 5 வழிகள், எத்தனை வழிகளை இழக்க முடியும்னு பார்த்தாங்கன்னா 3 வழிகள். ஸோ அது எந்தெந்த வழின்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிறப்பின் மூலமாக, நெக்ஸ்ட் ஒன் வம்சாவளி மூலம், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பதிவின் மூலம், ஃபோர்த் ஒன் இயல்புரிமை மூலம், ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பிரதேச அல்லது நாடுகள் இணைவின் மூலம். ஸோ இதில் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்தியாவில் குடியுரிமை பெறணும் அப்படின்னா அவர் எதன் மூலயமா பெறுவார்? இயல்புரிமை கோரி மட்டும் தான் பெற முடியும்.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வெளிநாட்டவர் குடியுரிமை பெறணும் அப்படின்னா இயல்பு உரிமை கூறுதல் மூலியமாக மட்டும்தான் ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை பெற முடியும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். மீதி எதுவுமே பார்த்திங்கன்னா டாபிக் மட்டும் படித்தா போதும். ஸோ குடியுரிமை இழத்தல் சொன்னேன் இல்லைங்களா, குடியுரிமையை வந்து 3 வழிகளில் இழக்க முடியும். அது எதுன்னு பார்த்திங்கன்னா குடியுரிமையை துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என 3 வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தனது குடியுரிமையை இழத்தல், வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இயல்பு உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன். ஸோ அது வெளிநாட்டவர் வந்து இந்திய குடியுரிமை பெறனா இயல்பு உரிமை மூலமாக மட்டும்தான் பெற முடியும். ஸோ இயல்பு உரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் வந்து மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் அல்லது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்கச் செய்யும். ஓகேங்களா. மேக்ஸிமம் குடியுரிமை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான் வரும். ஸோ என்ன வேணால் குடியுரிமை சட்டம் 1955 இது முக்கியம். இது வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கின்றது முக்கியம். எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம், எத்தனை வழிகளில் குடியுரிமை இழக்கலான்றது முக்கியம். நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் குடியுரிமை நம்ம எப்போ நீக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2003 நீக்கணும். இது முக்கியம். அப்புறம் வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமையை இயல்பு உரிமை கூடுதல் மூலமாக பெற முடியுன்றது முக்கியம். வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதான் பகுதி 3 இருக்கும். ஸோ அடிப்படை உரிமை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் சட்டம் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 35 வரைக்கும் வரையுள்ள சட்டப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதாவது USA, அமெரிக்காவில் தான் வந்து அடிப்படை உரிமை பெறப்பட்டது. அதே மாதிரி அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டில் 6 வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் 7 அடிப்படை உரிமைகள் இருக்கும், தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. அதே மாதிரி பகுதி 3 தான் வந்து இந்தியாவின் மகா சாசனம். ஸோ மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவின் மகா சாசனம், இங்கிலீஷில் மேக்னா கர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பகுதி 3 தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 7 வகையான இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது தான். இது நீங்கள் தனியாகவே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு டெய்லியுமே படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சட்டப்பிரிவுகள் 12 35 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை கம்பல்சரி கேட்காத கொஷின்ஸே இல்லை. ஸோ அதனால் நம்ம இது வந்து தனியாக ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் லென்த்தாக போகுது, ஸோ அதனால் இது தனியாக பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை தனியாக நான் ஒரு கிளாஸாக போகிறேன். ஸோ இப்போ இது இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ 1978ஆம் ஆண்டு 44வது அரசியல் சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை அதாவது பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா 7 வகையான அடிப்படை உரிமைன்ட்டு, அதில் நீக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை தான் பார்த்திங்கன்னா சொத்துரிமை. எப்போ நீக்கிப்பாங்கன்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியல் சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமையை நீக்கியிருப்பாங்க. ஸோ சொத்துரிமையை நீக்கினாங்கன்னா சொத்துரிமையே கிடையாதுன்னு கிடையாது, அது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி ஒரு சாதாரண சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பிரிவு 31 அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும். இப்போ பிரிவு 300A ஒரு சாதாரண ஒரு சட்ட உரிமையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த அஞ்சல் விலைகள் எந்த அடிப்படை உரிமைகள் மீறுதலை குறிப்பிடுகிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர்கள் சட்டப்பிரிவு 24 குழந்தை தொழிலாளர்கள் தான் இது மீறுது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமைச்சார் உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசாங்கத்துக்கு உட்பட்டு தீர்வான உரிமை, இந்த 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது. ஸோ அதனால் இதை நான் ஃபுல்லாக கிளியராக ஒரு தனி வீடியோவாக போகிறேன். இதில் போட்டால் டைம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி பொது ஆண்டு 1215 அதாவது 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகா சாசனம் எனப்படும். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். ஸோ மகா சாசனம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1215 1ஆம் ஜான் என்பவர்கள் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் தான் மகா சாசனம் சொல்லுவாங்க. ஸோ மகா சாசனம் அப்படின்னா இங்கிலீஷில் மேக்னா கர்த்தா, அதாவது ஒரு உரிமைகள் தொடர்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு ஆவணம் எதுவாக இருந்தாலுமே அந்த மகா சாசனம் தான் சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ இதை நான் பார்ட் 1 வச்சுக்கிட்டு பார்ட் 2லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ. மறக்காமல் என்னோட ARTNPC அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.